கார்த்திகை தீபம் தொடரில் சாமுண்டீஸ்வரி ஊரில் இல்லாததனால் சாமுண்டீஸ்வரியுடைய மகள்கள் மற்றும் வீட்டில் உள்ள அனைவரும் பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் போய் தங்குறாங்க. அங்கே இருக்கும்போது துர்கா கழுத்தில் தாலி இருப்பதை அனைவரும் பார்த்துடுறாங்க. ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்க. பதில் சொல்ல முடியாமல் துர்கா தயிச்சு போய் நிற்கிறா. ஒரு கட்டத்தில் துர்காவின் அப்பா ராஜராஜன் அடிக்கிறாரு. என்ன, ஏன் இப்படி பண்ணின, ஏன் அசிங்கப்படுத்துகிற, குடும்பத்தை அவமானப்படுத்துகிறேன்னு கோவப்படுறாரு. அங்கே இருக்கிற கார்த்திக், இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், நான் போகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு, இல்லைன்னா தடுத்துருப்பேன் விஷயத்தொல்லி சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. கோயிலில் கூட்டு அனுப்புகிறாங்க பரமேஸ்வரியை. அங்கே போனால் கோயிலில் கூழ் ஊற்றுற விஷயமா கோயில் நிர்வாகிகள் நீங்கள் தான் முதல்ல செய்யணும் அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து இருக்கும் சிவனாண்டியுடைய சித்தி காளியம்மா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒண்டியாளாக இருக்கிற இவங்க பண்ணக்கூடாது, குடும்பத்தோட ஒட்டுல உறவு இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்க ராசி இல்லாதவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆளாளுக்கு பேசுவதை கேட்டு பரமேஸ்வரி அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. நடந்த விஷயத்தை சொல்லும்போது கார்த்திக் தனது பேத்திகளை விட்டு கேட்க சொல்லுங்க, அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி தூண்டி விடுறாரு. அங்கே வரும் பரமேஸ்வரின் பேத்திகளான ரேவதி, துர்கா உள்பட எல்லாரும் காளியம்மாவை எதிர்த்து பேசுகிறாங்க. எப்படி எங்கள் பாட்டிக்கு உரிமை இல்லைன்னு சொல்லலாம், இந்த ஊர் முதல் மரியாதை காலங்காலமாக எங்கள் குடும்பத்துக்கு தான் இருக்குது, நான் அவங்க பேத்தி இருக்கிறேன், அவங்க தனியாள் கிடையாதுன்னு பேசி ஊர் மக்கள் எல்லாரும் முதல் மரியாதை பரமேஸ்வரிக்கு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. இதை கேட்குற பரமேஸ்வரி பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. புதுமண ஜோடிகள் கடற்கரைக்கு சென்று ஜோடியாக உணவு பரிமாறிக்கொள்ளும் திருவிழா அந்த ஊரில் நடக்குது. அதில் கலந்துக்க ரேவதி முடிவு பண்ணுறாங்க. கார்த்திகை வலுக்கட்டாயமாக பாட்டி உதவியோட கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் எப்படியாவது தன்னுடைய காதலை சொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதே போல் மயிலும் அவங்க மனைவியை கூட்டிக்கிட்டு போகிறாரு. துர்காவும் நவீன் ஃபோன் பண்ணி நவீனை வர சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் வராங்க. இந்த விஷயம் கேள்விப்படும் மாயா அங்கே வைத்து தான் ரேவதியை கத்தியால் குத்தணுன்னு மாயா முடிவு பண்ணுறாங்க. காதலை சொன்னதும் நான் உன்னை குத்துவேன்னு சொல்லி மனசு